அம்மாடி சுவாணி, அம்மாடி. மாமா வாங்க மாமா, உட்காருங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வரட்டுமா மாமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. ஐயா. வா ராணி. காலையில எத்தனை மணிக்கு வந்த? ஐயா காலையில டானு 10 மணிக்கு வந்துட்டேன்யா. வீட்டில் உள்ள எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்யா. சரிம்மா. ஐயா அப்ப நான் கிளம்பட்டுமா? சரிம்மா. சோனியம்மா நான் போயிட்டு வரேன். சரிக்கா. சமையல்லாம் செஞ்சு வச்சுட்டேன், நீங்க பரிமாறினா மட்டும் போதும். சரிக்கா. நாளைக்கு வரேன் என்னம்மா? சரிங்கக்கா, பார்த்து போயிட்டு வாங்க. அம்மாடி. மாமா. ராணி வரும்போது உன்கிட்ட ஃபோன் பண்ண சொன்னேன்லம்மா. மாமா நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், என்கிட்ட ஃபோன் கிடையாதுல்ல. ஓ ஆமால, சாரிம்மா. பரவாயில்ல, இதுக்கெல்லாம் எதுக்கு மாமா சாரி? அவங்கள இன்னும் காணோம். காலையில் போகும்போது 2 பேரும் ஒன்றா தான் போனாங்க. ஆனால் இப்போ வரல. மாமா கிட்ட கேட்கலாமா வேண்டாமா? ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்களோ மாமா? என்னம்மா, ஏதோ சிந்தனையில இருந்த மாதிரி இருக்கு. எதுனாலும் வாயை திறந்து கேளுமா. இல்லை மாமா, அவங்க எப்போ வருவாங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாம்மா. சரிங்க மாமா. இந்த புடவையை கட்டிட்டு ரெடியாக உட்காரு. ஏம்மா, இன்னைக்கு பொம்பளை பிள்ளைலாம் சேர்ந்து உனக்கு பூ வைக்க வரவலாம். அம்மா என்ன சொல்றேன்ட்டு தப்பா நினைக்காதீங்கம்மா. கடவுள் எப்பவுமே நமக்கு நல்ல சான்ஸ் தர மாட்டாரு. இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு தந்திருக்காரு திருந்துறக்கு. தயவு செஞ்சு திருந்துங்கம்மா. நாங்கெல்லாம் திருந்திதான் இருக்கோம். நீ உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போ. அதுக்கப்புறம் எங்களுக்கு எப்படி இருக்கணும்னு எங்களுக்கு தெரியும். இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, பெருசா என்ன சொல்லிட போறேன். இந்த பங்களா வேண்டாம், மீனாட்சி அம்மா தந்த நகை வேண்டாம், எதுவுமே வேண்டாம். சாதாரண நிலைமைக்கு வரணும், அப்படிதானே? ஆமாம்மா, நம்ம வாடகை வீட்டில் இருக்கும்போது கூட எல்லாரும் நிம்மதியா இருந்தோம். இப்போ அந்த நிம்மதி இல்லம்மா. காரணம் இந்த அந்தஸ்து, பணம், காசு இது எல்லாம் தான். உனக்கு வேணா அப்படி தெரியலாம், ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை. நீ கல்யாணம் முடிச்சிட்டு வேற வீட்டுக்கு போயிருவா. உனக்கு பொங்கலுக்கு சீரு, தலை தீபாவளிக்கு சீரு, ஆடி சீரு, குழந்தை பிறந்தா சீரு, வளகாப்பு இதெல்லாம் பண்ணணுமே. எங்ககிட்ட பணம் இருந்தா தானே உனக்கு நல்லா பண்ண முடியும். அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டுக்க. வேண்டாமா, உங்களாலையும் அப்பாவாலையும் என்ன பண்ண முடியுமோ அது மட்டும் பண்ணுங்க, எனக்கு போதும். இந்த பிசினஸ், அதுல வர காசு, இந்த பங்களா எதுவுமே நமக்கு வேண்டாமா. வேண்டாம்னா திரும்பவும் வாடகை வீட்டுக்கு போய் இருக்க சொல்றியா? உனக்கு என்ன, நீ கல்யாணம் முடிச்சிட்டு பெரிய வீட்டுக்கு தான் போற. நாங்க தான் வாடகை வீட்டுல இருந்து கஷ்டப்படணும். சீக்கிரமா ரெடியாயிரு. ஐயோ, எவ்வளவுதான் சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. இவங்களை எப்படிதான் திருத்துறது? அவங்களா திருந்தினாதான் உண்டு. சே, நம்ம கல்யாணம் முடிச்சு போயிட்டோம்னா நம்ம அப்பா அம்மாவெல்லாம் பார்த்துக்கிட்டது யாரு? இவ்வளவு நாள் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு டெமிக்கு கொடுத்தோம். இப்போ ஒரேடியாக கல்யாண நாளும் வந்துருச்சு. நம்ம அம்மா நம்மளை நம்பி தான் சோறு பொங்குதாவே. இவ்வளவு நாளும் நம்ம இருக்கிறதுனால தான் அந்த சாப்பாடெல்லாம் காலி ஆகுது. நான் போயிட்டேன்னா சாப்பாடு காலி பண்ணுறதுக்கு யார் இருக்கா? ரொம்ப வருத்தமாலாம் இருக்கு. என்ன பண்ணுறது? மம்மி நீயா? மம்மி டம்மின்னா வாய் உடைச்சு விடுவாமா. ஏட்டி, உன்னைய நம்பி ஊர்ல உள்ள பொம்பளை பிள்ளைலாம் பூ வைக்க வருது. நீ என்ன கவட்டையை பிறந்துக்கிட்டு படுத்து கிடக்கா? அட எம்ம, எல்லா யோசனையும் உன்னைய பத்தி தான். யோசனையா? அதுவும் என்ன பத்தியா? என்னடி அவ்வளவு நல்லவா கிடையாது நீ? எம்மா, நான் கல்யாணம் முடிச்சு போயிட்டேன்னா உன்னைய பார்த்துக்கிட்டது யாருமா? ஏட்டி, நான் இன்னும் கடையிலேயே கிடக்கேன், நல்லா தான் இருக்கேன். என்னைய நானே பார்த்துக்கிடுவேன். அது இல்லைம்மா, நான் கல்யாணம் முடிச்சு போயிட்டோம்னா நீ ஆக்கி வைக்கிற சோத்தெல்லாம் திங்குறது யாருமா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு படி அரிசி கம்மியா போட்டா எனக்கும் அப்பாவுக்கும் சரியா இருக்கும். இம்மா அது இல்லைம்மா, நான் கல்யாணம் முடிச்சு போயிட்டோம்னா உனக்கு வேலை செஞ்சு தரது யாரு? ஆமா ஆமா, காலையிலே முழிச்சு பிள்ளை முத்தத்தை பெருக்கி, கோலம் போட்டு, வீட்டை பெருக்கி, பாத்திரம் வளைக்கி, காப்பி போட்டு தந்து எங்களை அப்படி பார்த்துக்கிட்டா பத்தியா வீட்டு வேலைச்சி இருக்கு. நீ கல்யாணம் முடிச்சு போட்டி, அப்பதான் நாங்க சந்தோஷமா இருப்போம். ஏம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா. நான் கல்யாணம் முடிச்சு போயிட்டோம்னா நீ சந்தோஷமாயே இருப்ப. ஆமாட்டி, நீ ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு தானே போற. அப்புறம் ஏன் நாங்க வருத்தப்பட போறோம்? ஏம்மா, நான் என்னால உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாதுமா. நான் வேணா பாபுவை வீட்டோட மாப்பிள்ளைய கூட்டு வந்துருட்டா? செருப்பு பிஞ்சிரும். அந்த பையனே பாவம் டி, ஒத்தைக்கு ஒரு பையன். அப்புறம் நீ இங்க கூட்டு வந்துட்டானா அந்த மனுஷனை யாரு பாப்பா? ஏம்மா, பாபுவோட அப்பாவும் வீட்டோட மாமனாரா கூட்டிட்டு வந்துடுறேம்மா. ஏட்டி, நடக்கிறதே பேசு. தடிக்கி விழுந்தா ஊரு. எப்பனாலும் வந்துட்டு பார்த்துட்டு போலாம். ஏம்மா, தடிக்கி விழுந்தா ஆஸ்பத்திரி தானம்மா வரோம், எப்படிம்மா ஊர் வரோம்? இதெல்லாம் வெக்கனையா பேசிட்டி, சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்கா. சீக்கிரம் ரெடியா ஊட்டி, உனக்கு இன்னைக்கு பூ வைக்க வராவ. நெட்டவள்ளிமா. போமா, நீ என்கிட்ட பேசாத. எப்பண்டா இனி இந்த வீட்டை விட்டு வரட்டலன்னே இருக்கே எல்லாரும். ஏட்டி இங்க திரும்பு. போமா. திரும்புமா. என்ன சொல்லு? நெட்டம்மா இங்க பாரு, உன் வயசுல உள்ள பிள்ளைலாம் கையில ஒரு குழந்தையும் வயிற்றுல ஒரு குழந்தையுமா இருக்கு. அதுக்கு 27 வயசு ஆக போதுமா. இன்னும் கல்யாணம் ஆகாம இப்படியே இருந்தா ஊர்ல உள்ள எல்லாம் என்ன பேசுவாவே? அவைய என்னமும் பேசிட்டு போறாவுமா. நீ ஒரு 4 பிள்ளை பெத்து வச்சிருந்தா நான் இந்த மாதிரி அழுதுருக்கவே மாட்டேன். நான் இல்லைன்னா இன்னொரு பிள்ளைன்னா அடுத்த பிள்ளை, உன்னை பாக்குறதுக்கு ஆள் இருந்திருக்கோம். நீங்களே ஒத்த பிள்ளை தான் பெத்து வச்சிருக்கிய, நான் தானே உங்களை பார்க்கணும். நீ சொல்றது சரிதாம்மா. இருந்தாலும் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்கும்ல. போம்மா.
எனக்கும் பேர குழந்தையெல்லாம் எடுத்து கொஞ்சணும்னு ஆசை இருக்கலாட்டி. இங்க பாரு மக்களே, பொம்பளை பிள்ளையா பிறந்தா என்னைக்கும் அப்பா அம்மாவை பிரிஞ்சு போய் தான் ஆகணும். இது உன் வீடு, நீ எப்பனாலும் வரலாம். ஆ இப்போ அப்படிதான் சொல்லுவியே. அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் உன் மாமனார்கிட்ட கேட்டுட்டு வா, உன் புருஷன்கிட்ட கேட்டுட்டு வான்னு சொல்லுவியே. என் வீட்டுக்கே நான் விருந்தாளி மாதிரிதாம்மா வரணும். உன் மனசை தொட்டு சொல்லு. உங்கள் அம்மாவை பார்க்க போனோம்னா நீ அப்பா கிட்ட எத்தனை நாள் கெஞ்சிருக்க. அப்புறம் என்னைய மட்டும் இது உன் வீடு, நீ எப்போனாலும் வரலான்னு சொல்கிற. நீ சொல்றதும் வாஸ்தவம் தான். அதுக்கு என்னமா பண்ண முடியும்? கல்யாணம் பண்ணாம எங்க கூடவே இருக்க முடியுமா? இத்தனை வருஷமும் உனக்காக தான் நம்ம பாபு காத்திருந்தாரு. பாவம், அந்த தம்பிக்கும் வயசாகுதுல்லம்மா. பல காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு ஒரு குழந்தை குட்டின்னு பெத்துக்கிட்டு அதனை உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும். நான் சொல்றத கேளுமா. நீ பார்க்க வரலன்னா என்ன, நானும் அப்பாவும் உன்னைய பார்க்க வந்துடுறோம். இப்போ அப்படிதான் சொல்லுவியே. அப்புறம் நாற்று நடணும், புல்லு பிடுங்கணும், நாங்கள் வர முடியாது அப்படிம்பிய. அப்படிலாம் இல்லட்டி, பக்கத்துல தானே இருக்க போறா. நீ வேணா பாரு, கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே எங்க அம்மா வீட்டுக்கு போகணுன்ட்டு ஓடிதான் வர போறேன். எப்படி அப்படி சொல்றிய? உன் காலு ஒரு பம்பர காலு, உன் காலு நிக்காது. அம்மா வீட்டுக்கு போகணும், மல்லிக்குட்டியை பார்க்கணும், ஆட்டுக்குட்டியை பார்க்கணும்னு ஓடிதான் வர போற. நெட்டவா, நீ வேணா பாரு, நம்ம ஊருக்கும் பாபு தம்பி ஊருக்கும் அலைஞ்சழிஞ்சே பாபு தம்பிக்கு ஒரு படியே ஆயிரும். அது என்னவோ சரிதான். இப்போ இந்த சிரிச்ச மூஞ்சோட நீ போய் குளிச்சுட்டு வருவியா? எதுக்கு? அதாம்மா, மல்லி அப்புறம் இளிச்சக்கா எல்லாரும் சேர்ந்து உனக்கு பூ வைக்க வரவே. ஏம்மா, பூ எனக்கே வைக்க தெரியுமே. லூசு, அதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் டி. ஊர்ல உள்ளவையெல்லாம் சேர்ந்து பூ வைக்க வருவாவே. நீ போய் சட்டு புட்டுன்னு குளிச்சுட்டு வா. சரிம்மா. அம்மா அம்மா, என்ன? ஓ, ரெடி ஆயிட்டியா? ஆமாம்மா. சரி, நான் மீனாட்சி அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன் அவங்களாம் எப்போ வருவாங்கன்னு. சரிம்மா. அம்மா, இந்த புடவை நல்லா இருக்கா? எல்லாம் நல்லா தான் இருக்கு. அம்மா, மீனாட்சி அம்மா தந்தாங்கல்ல, அந்த நகையை எடுத்துட்டு வாங்க. நகையா? இப்போ அது எதுக்கு? என்னம்மா, அதெல்லாம் எதுக்குன்னு கேட்குறீங்க? பூ வைக்கிறதுக்கு 4 பேர் வருவாங்க. அப்புறம் இப்படி மொட்டையா இருந்தா நல்லாவா இருக்கும்? சரி சரி, இரு எடுத்துட்டு வரேன். இந்தா, நீங்களே எடுத்து போட்டு விடுங்கம்மா. ஏன், உனக்கு கை இல்லையோ? எதுக்கும்மா இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுறீங்க? இன்னும் 3 நாள் தான் உங்க கூட இருப்பேன். அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருங்களேன். அதெல்லாம் நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். அதான் நீயே சொல்றியே என்ன 3 நாள் தான் இருப்பேன்னு. நீயே எடுத்து போட்டுக்கோ. எதுக்கு அம்மா இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க? நான் அவங்க பேச்ச கேட்காம விக்கி கூட போனதுனால தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. என்னைக்காவது ஒரு நாள் என்னைய புரிஞ்சுக்கிட்டு அவங்க திரும்பி வருவாங்க. அது வரைக்கும் காத்திருப்பேன். சரி, மீனாட்சி அம்மா கொடுத்த நகையெல்லாம் போடுவோம். அப்பதான் அவங்களுக்கும் பெருமை, நமக்கும் பெருமை. என்ன இது, பாதி நகையை காணும். மொத்தமே 300 பவுன் நகை. இதுல 100 பவுன் தான் இருக்கும் போலயே. அம்மா அம்மா எம்மா. என்னடி சும்மா ஓயாம அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருக்க? வரவங்களுக்கு ஏதாவது ரெடி பண்ண வேண்டாமா? என்னடி பிரச்சனை? எம்மா, மொத்தம் 300 பவுன் நகலா? இதுல 150 தான் இருக்கும் போல. அதெல்லாம் 300 சரியா தான் இருக்கும். இல்லம்மா, அன்னைக்கு மீனாட்சி அம்மா கொடுக்கும்போதே மொத்தமே 3 செட்டு இருந்துச்சு. இப்ப 2 செட்டு தான் இருக்கு. நல்லா பாருமா, வேற எங்கேயாவது வச்சிட்டீங்களான்னு? அதெல்லாம் எங்கேயும் வைக்கல. அப்புறம் மீதி 150 பவுன் நகை எங்கம்மா? அது பிசினஸ்க்கு எடுத்திருந்து. என்னது, பிசினஸ்க்கு எடுத்தீங்களா? என்னம்மா, பிசினஸ் பண்ண போறேன்னு சொன்னீங்க. ஆனா நகையை வச்சு பண்ணணும்னு சொல்லலையே. இப்ப என்னடி, அதான் 150 பவுன் இருக்குல்ல, அதை போடு. என்னம்மா பேசுறீங்க? நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க கொடுத்த 300 பவுன் நகையை நான் கொண்டுட்டு போலனா என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் கல்யாணத்துக்குள்ள வந்துடும். என்னம்மா பண்ணீங்க நகைய? ஏட்டி, என்ன குரல்ல ஒசத்தி பேசுற? அதான் சொல்றேன்ல, பிசினஸ்க்கு எடுத்திருந்தேன்னு. அதெல்லாம் இன்னைக்கு ராத்திரியே உங்க அப்பா கொண்டு வந்து வச்சிருவாரு. என்னது, அப்பாவா? ஆமாட்டி, அவர் தான் பிசினஸ்க்கு வேணும்னு கேட்டாரு. நான் தான் எடுத்து கொடுத்தேன். இம்மா, அதுக்கு ஊரா விட்டு நகை அம்மா கிடைச்சது. எதட்டி ஊரா விட்டு நகை? இது உனக்கு வந்தது தானே? ஓ, பெத்த பொண்ணு மட்டும் வேண்டாம், ஆனா அவளுக்கு வந்த நகை மட்டும் வேணுமோ? இப்ப மீனாட்சி அம்மா வந்து கேட்டாங்கன்னா நான் என்னம்மா சொல்லுவேன்? எதையாவது சொன்ன சமாளி. 100 பவுன் போட்டதுக்கே கழுத்துலாம் வலிக்குது, மிச்சது பெட்டிக்குள்ள இருக்குன்னு சொல்லு. நல்லா சொல்லி தரீங்கம்மா எப்படி பேசணும்னு. அதெல்லாம் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நகை வந்துடும், எப்படியாவது சொல்லி சமாளி. சே, அம்மாவும் அப்பாவும் ஏன் இப்படி இருக்காங்க? ஏங்க சொல்லுமா. ஏங்க, முதல் 30 பவுன் நகை எடுத்துட்டு போய் 60 பவுன் நகை கொண்டு வந்தீங்க. அதுக்கப்புறமா 150 பவுன் நகை எடுத்துட்டு போய் என்ன எதுவுமே கொண்டு வரல. இருமா, இன்னைக்கு தான் 15வது நாள். இன்னைக்கு தான் ரிசல்ட் தெரியும். நம்ம பொண்ணு கண்டுபிடிச்சிட்டாங்க. 150 பவுன் தான் இருக்கு, மீதி 150 பவுன் நகை எங்கன்னு என்கிட்ட கேக்குறா. இன்னைக்கு நைட்டு வந்துரும் சொல்லு. சொல்லிட்டேங்க, தக்க தக்கன்னு குதிக்க தான் செய்யறா. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள கொண்டு வந்துருவீங்களா? நீ வேணா பாரு, இன்னைக்கு 300 பவுன் நகை வரப்போகுது. அதுல 150 அவளுக்கு வச்சுட்டு 150 உனக்கு. அப்படியாங்க? ஆமாமா. ஏங்க, 150 பவுன் முழுசா நமக்கு சொந்தமா? ஆமாமா. ஏங்க, நம்ம பொண்ணு இருக்கல்ல, 300 பவுன் நகை கொண்டு போலனா என்ன ஆகும்? மீனாட்சி அம்மா அது பேசுவாங்க இது பேசுவாங்கன்னு பயந்து தான் சாவுறா. இப்ப பாருங்க, அவங்க தந்த நகையை வச்சு நமக்கே 300 பவுன் நகை சேர்ந்துரும் போலயே. ஏங்க, இந்த பிசினஸ் தொடர்ந்து செஞ்சா அவங்கள மாதிரி நம்மளும் பெரிய பணக்காரா எல்லாம் போலயே. ஆமாமா, ஆனா நீ வந்து அதுக்கு எனக்கு உதவி பண்ணணும். என்ன உதவிங்க? நீங்க கேட்கும் போதெல்லாம் நகை தரணும், அவ்வளவுதானே? ஆமாமா.
ஏங்க நமக்கு சேர்க்கறதுக்கு நான் யாருக்குங்க கொடுக்க போறேன் உங்களுக்கு தராமியா ரொம்ப சந்தோஷமா